நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறேன்னா, செக்ஷன் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிசீவ்லையும் இருக்குது, அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரிசீவ்லையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுன்றது புரியும். சப்போஸ் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் வந்து அப் டு 5 lakhsனா நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூம் செலக்ட் பண்ணீங்கன்னா there is no tax. ஏன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் அந்த ரிபேட் வந்து 12,500 வந்து அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு டாக்ஸ் வந்து வராது. சப்போஸ் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் 5,50,000 வச்சுக்கோங்க, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூம் செலக்ட் பண்ணீங்கன்னா ரிபேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப் டு 2.5 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை போக பேலன்ஸ் 3 lakhs வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ உங்களோட 5,50,000 உங்களோட டாக்ஸபிள் இன்கம் இருக்குன்னா நீங்க நியூ டாக்ஸ் ரெஸ்யூம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 7 lakh வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதாவது ரிபேட் வந்து 25,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நியூ டாக்ஸ் ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு பெஸ்ட். அப் டு அதாவது 5 lakhs மேல உங்க டாக்ஸபிள் இன்கம், ஆனால் பிலோ 7 lakh உள்ள உங்க இன்கம் இருக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, நியூ டாக்ஸ் ரெஸ்யூம்ல there is no deduction. ஒன்லி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் சேலரி எம்ப்ளாயருக்கு 50,000 கிடைக்கும், வேற எந்த டிடக்ஷனும் கிடைக்காது. ஸோ அதனால உங்களோட டாக்ஸபிள் இன்கம் அப் டு 7 lakh தான், தெர் இஸ் நோ டிடக்ஷன் பெருசா எதுவும் இல்லைன்னா நீங்க நியூ டாக்ஸ் ரெஸ்யூமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூமை எப்போ செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய டிடக்ஷன் இருக்குன்னா நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூமை செலக்ட் பண்ணலாம். ஸோ ரிபேட்ஸ் 87A வந்து பெனிஃபிட் வந்து நியூ டாக்ஸ் ரெஸ்யூம்க்கு 25,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூம்ல 12,500 தான். உங்களோட டாக்ஸபிள் இன்கம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாக்ஸ் ரெஸ்யூமை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ITR 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்க சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் ரெஸ்யூமை செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல, அந்த எல்லோ செல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டா இல்லை நியூ டாக்ஸ் ரெஸ்யூம் பெஸ்ட்டாங்கிறத உங்களுக்கு கிளியரா காட்டும். ஸோ அது மூலமா நீங்க எந்த ஐடிஆரை நீங்க செலக்ட் பண்ணணும், எந்த டாக்ஸ் ரெஸ்யூமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியா நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும். அதே மாதிரி உங்களோட HRA டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக HRA எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்ட தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது நீங்கள் போட என்ன ஆகும்னா ஓல்டு ரிசியூமில் எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிசியூமில் எது எலிஜிபிளோ, நியூ ரிசியூமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா HRA எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி அதுதான் நீங்கள் உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி போட ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டில், எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், FD, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லெட் அவுட், அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஸ்யூம்ல எடுக்காது. அதே நீங்கள் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நியூ டாக்ஸ் ரெஸ்யூம்ல. ஓல்ட் டாக்ஸ் ரெஸ்யூம்ல ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும்.
அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிரெக்ஷன், நீங்கள் நார்மலாக டிரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எல்லா டிரெக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்ட்டா நியூ டேக்ஸ் பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸ்ல உங்களுக்கு டிரெக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டேக்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டேக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள், கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸ்ல எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளோ, நார்மல் ரேட்ல எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டுல எவ்வளோ வருது, நியூல எவ்வளோ வருது, அதோட செஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள், எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா, இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டேக்ஸ் ரெஜிம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டியிருக்கும். அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 22,37,000 வருது. ஸோ இதுபடிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டேக்ஸபிள் இன்கம் ப்ளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டா நியூ பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ITR 1 and 2, salary employee, income from other sources ப்ளஸ் கேபிட்டல் கெயின், அப்புறம் ரெண்டல் இன்கம். ITR 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1ஆ இல்லை 2ஆ செலக்ட் பண்ணலாம், டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.